பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது நம்ம வேஞ்சல் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதெல்லாம் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட ஐஸ்வர்யத்தை குறித்துதான ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஐஸ்வர்யமும் கனமும் மும்மாலே வருகிறது என்று நலம் 29:12 கூறப்பட்டுள்ளது. ஐஸ்வர்யம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதையுங்கள் என்று சங்கீதம் 62:10 கூறப்பட்டுள்ளது. நம்ம பிரியமானவர்களை ஐஸ்வர்யம் விருத்தியாகும் போது நம்முடைய இருதயத்தை அதில் வையாதபடி நம் கவனமும் ஜாக்கிரதையும் உள்ளவர்களாக இருப்போம். ஐஸ்வர்யத்திலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது என்று நீதிமொழிகள் 22:1 கூறப்பட்டுள்ளது. எனவே நற்கீர்த்தியை நாம் விரும்புவோமாக. கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது என்று வேதம் கூறுகிறது. எனவே கோபாக்கினை நாளில் நாம் கர்த்தருடைய இரக்கத்தை பெரும்படிக்கு நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் என்று நீதிமொழிகள் 10:22 கூறப்பட்டுள்ளது. எனவே வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை பெற நம் கர்த்தரையே நாம் சார்ந்து கொள்ள கடவும். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாகிய கர்த்தாவே, இந்த வெள்ளை காணிச்சது தயவுக்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. என் தேவனாகிய கர்த்தாவே, ஐஸ்வர்யம் விருத்தியாகும்போது இருதயத்தை இதன் மேல் வையாதபடி நீர் பாதுகாத்தருளுங்கள் சுவாமே. கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் எங்களுக்கு உதவாது சுவாமே. அப்பா, ஆனால் உம்முடைய இரக்கத்தை சார்ந்து கொள்ள எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவனாகிய கர்த்தாவே, ஐஸ்வர்யம் உம்மிடத்திலிருந்து வருகிறது சுவாமி. அதனால் என் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு தாரும். உடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.